நமக்கு உபன்யாச கிடைச்சவா ஒரு 100 டைட்டில் போட்டிருக்கு. அது போராது என்னுடைய அபிப்பிராயம். பாரத சிம்ஹம், ராமாயண தத்துவோபதேசக, யஜ்ய பரிபாலக, யாக சம்ரக்ஷக, என்னெல்லாம் போட்டிருக்கு. முக்கியமாக போட வேண்டிய அம்சம் ஒண்ணு விட்டுருக்கு. உங்களுடைய ஆமோதனத்தை நான் சொன்னோன்னு நீங்களும் அங்கீகரிக்கிறாரு. ஏன்னாட்டா இந்த பாகவத சப்தாக மகாயஜ்யத்தை அழகாக நடப்பதற்கு காரணம் அவளுடைய பிரவச்சனம். அவளுக்கு பாகவத பூஷணம் பாகவத சம்பந்தமான ஒரு டைட்டில் காணல. நாம எல்லாரும் இந்தியிலிருந்து பாகவத பூஷணம்னு நாம அவளை அழைக்க வேண்டியது. அது உங்களுடைய கரகோஷத்துமா தெரிவிக்க கற்றுக்கொள்றேன். அது முக்கியமான காரியம். அவ சாங்கோபாங்கமாக வேதாத்தியனம் செய்தவர்கள். சதாச்சாரம், விவேகம், வைராக்கியம், பக்தி, தியானாதி சம்பன்னாள், பாகவத அக்ரேசராள், மகாகுல பிரசூத்தாள். மகாகுல பிரசூத்தாள்னா நீங்கள் காமகோடி பத்திரிகையை ஒரு 5-6 வாரமாக படித்துக் கொண்டு வந்தேன்னா அவளுடைய குலத்தினுடைய பெருமை தெரியும். பிதாமகாள் முத்தண்ணாவாள் புண்ணிய ஸ்லோகாள். புண்ணிய ஸ்லோகாள்னா யாருடைய நாமாவை ஸ்மரிச்சாலும் அவளுடைய நாமாவை உச்சரிச்சாலும் சகல பாபங்களும் போகி ஐகிக ஆமுஷ்மிக்கமான சகலமான ஸ்ரேயஸ் உண்டாகுமோ அவளுக்கு தான் புண்ணிய ஸ்லோகாள்னு பேரு. புண்ணிய ஸ்லோகோ நலோராஜான்னு சொல்லலையா? அப்பேர் குத்த புண்ணிய ஸ்லோகால் அவளுடைய பிதாமகாள். ஒரு அமிர்தவாக்கு வர்ஷின்னு அவள் போட்டிருக்கு. அது ஆட்சேபனை இல்லை, சத்திய வாக்கு. அவள் வாக்கில வரதெல்லாம் வாசம் அர்த்தோனுதாவத்தின்னு அவளுடைய வாக்குல என்னெல்லாம் வெளிப்படுறதோ அதை உயர்ந்த கருத்துக்கள்லாம் தானா போய் அதுல செவிபட பொருந்தி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. அப்பேற்பட்ட வாக்கு. புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் வதா அவள்கிட்ட தான் இருக்கு. ராமருக்கு சொன்ன குணங்கள்லாம் அவள்கிட்ட இருக்கு. மதுரமா பேசுறது, பூர்வபாஷி. பெரிய ஆறா வந்தாலும் வர்ணம் வர்ணம் வர்ணம்னு முன்னாடி நாம பூர்வத்தை உபச்சாரம் பண்ணோம். ஏதோ முறைக்கிற முற்ற மாடு மாதிரி பார்த்து முன்னு கண்ணை விரைச்சிட்டு இருந்தாங்க. என்ன பிரயோஜனம்? அவ வந்தோடனே அவ பிரச்சனை பண்றதும் அவளோட குசலம் விசாரிக்கிறதும் அவளோட சன்னிதானத்தில் இருந்திருந்தாலே நமக்கு மனசுல பரவ சாந்தியும் ஒரு நிம்மதியும். ஆச்சாரியாவோட சன்னிதானத்துல அது மாதிரியான ஒரு சன்னிவேஷம் இருக்கு. அவாட்டில் உட்கார்ந்தா உலகத்தினுடைய நமக்கு துக்கங்களே, இன்னல்கள், வாழ்க்கையினுடைய கட்டங்கள் ஒண்ணுமே தெரியல. அவ்வளவு மைண்டுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு ஆனந்தமும் ஏற்படுறது. அப்பேர் கொத்த பிரியம்பதா மதுரா பாஷை என்று போட்டிருக்கு. மதுரா பாஷின்னா சப்தத்துல கேட்கிற காலத்திலேயே அமிர்ததாரா வருஷம் போட்டுக்கணும். சில ரொம்ப அழகா பேசும், அர்த்தத்துல மர்மாவை பழந்து விடும். அப்படி இல்லை, அர்த்தத்திலையும் பிரியமாயும் சப்தத்திலையும் பிரியமாயும் எல்லாம் பொருத்தமான ஒரு வாக் விலாசத்தை படைத்தவர்கள். உச்சாரயதி கல்யாணிம் வாசம் ஹிருதயஹாரிணிம். ரொம்ப மங்களகரமான வாக்கு. உலகம் சேமமா இருக்கணும், எல்லாரும் சுக்கியா இருக்கணும், வியாதி வெட்க வரப்படாது, எல்லாரும் பரம ஆனந்த பரிதாளா இருக்கணுங்கிறதாக அவளுடைய நோக்கத்தோடு கூட உள்ளன்போட சொல்றா. சர்வே பத்ராணி பஷ்யந்து சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாக மா கஷ்சித் துக்கபாக் பவேத். இது உத்தம குள்ளியா ருசிக்கிறாவா. அவ பகவத் அவ சொன்னால இன்னைக்கு அது அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சொன்னா அன்னன்னைக்கு அதை சொல்லலாம். நலச்சரித்திரம் சொன்னாலே நாம உணர்ச்சி வசப்பட்டு மைமறந்து ஆனந்த கண்ணீர் மல்கி உடல் புலகித்து இது என்ன தெய்வலோகமா, நம்ம என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம், இப்படி ஒரு உபன்யாசத்தை கேட்க முடியாத பாக்கியத்தை பெற்றோமோ. சுனோதி தத் புண்ணிய கதாச கர்ணஹா என்ற தினம் இத்தகைய புண்ணிய சரித்திரத்தை காது கேட்டுதோ அன்னைக்குதான் அது காதுன்னு பேரை அடைஞ்சது. இல்லாம சர்ப்பம் வசிக்கிற பிலம் சொன்ன அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு தான் பரம சார்த்தக்கியத்தை அடைஞ்சோம். என்ன தபசக்தி இருந்தா ஒரு தேஜோமயமான ஈஸ்வராம்சம் இல்லாம அப்படி பேச முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். ஒரு 160 வம்சாவளி சொல்லிட்டு வந்தாலே ஒவ்வொரு வம்சம் ஒரு ராஜாக்களுடைய ஒரு பெருமையும் அவ சொல்ற ஒரு அழகு அது சாமான்யமாக முடியுமா? பகவத் குணத்தை வர்ணிக்கிற காலத்துல ஏதோ நம்முடைய கண் முன்னல்ல நிற்காமலாம் இருக்கு. நீலமேக சாமளன் கோமளன் ஆஜானுபாகு அரவிந்த தலாய தாக்ஷன் பூர்ணேந்து சுந்தர முகன் வம்சி விபூஷித கரன் பீதாம்பரதாரி வனமாலாதாரி அப்பேர் கொத்த அப்ராக்கிருத திவ்யமங்கள சுரூபத்தை சொல்ற காலத்துல நம்முடைய கண் முன்னே நாம் பகவானை சாட்சாத்தா தரிசிக்கிறதாக படம் பிடிச்சு கொண்டு நிறுத்துற மாதிரி ஒரு சீன் அப்படி இருக்கு. அது உள்ளன்போட சொல்ற காரணம் ஸ்வயம் ஒரு பெரிய பக்திமானதுனால ஒரு அனுகிரக சக்தி இருப்பதுனால நம்ம எல்லாம் உருகி நாம உண்மையான பக்தி உண்டு பண்றது. அவ அந்த குணங்களை சொல்ற ஒரு வருஷ அழகு
எவ்வளவு திருப்தி. அப்பிரமேயன், தீனதயாளு, சரணாகத வத்சலன், ஆபத் பாந்தவன், வேதாந்த வேத்யன், ஆஹா பரபிரம்மஸ்வரூபி, கலியுக வரதன் அந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்படியே அவளுடைய அனந்த கல்யாணம் உள்ள வர்ணிக்கிற காலத்துல எல்லாம் நாம ரொம்ப ஈடுபட்டு இவ்வளவு அழகாக யாரால சொல்ல முடியும்? ஏதோ நம்ம ஒரு புண்ணிய வசத்தினாலே அவ உபன்யாச காலம் கிடைச்சா. இதுல உபன்யாசம்னா பாக்கி பேரெல்லாம் சிரிக்க சிரிக்க பேசுறேன்னு பேசுவா, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யாராருக்கு எந்தெந்த ருச்சியிலே ஒரு பிரியமோ எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு உபன்யாசம். சில பேருக்கு ஸ்லோகத்தை கேட்டுருந்தா ஸ்லோகமே கேட்டுருந்தா போரும் தோன்றது, உபகதையை கேட்டா உபகதையே கேட்டுக்கும் தோன்றது. எத்தனை தர்மம்! தினப்படி அவ தர்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம காப்பாத்துறது உன் தர்மம் தான், தர்மத்தை விடாதே. அந்த சாதத்தை பத்தி எவ்வளவு சொல்றா, நித்திய கர்மாசன பூஜையை பத்தி எவ்வளவு சொல்றா. ஏக பில்வம் சிவார்ப்பணம்னு ஒரு பில்வத்தை அந்த பானத்து மேர்ல வை, ஒரு துளசிய அந்த சாலக்கிராம சிலைய தள்ளவை, ஒரு மகத்தான பலன் உண்டு அப்படின்னு எப்ப பார்த்தாலும் தர்ம பிரச்சாரம். அவர்கள் கடைசியாக நான் மாத்திரம் பிரார்த்திக்கல, ஏன்னா அங்க விதர்ப தேசவாசிகள் எல்லாரும் கிருஷ்ணபரமா அந்த ருக்மிணி தேவிக்கு கல்யாணத்தை சிசுபாலனுக்கு திருமணம் பண்ணிவிட்டான் பீஷ்மகர். அந்த ஊர் மகாஜனங்கள்லாம் சங்கமா சேர்ந்து பிரார்த்திச்சது. இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் ருக்மிணி தகுந்த பத்தினி, இந்த ருக்மிணிக்கு தகுந்த கணவன் கிருஷ்ண பரமாத்மா தான். இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய புண்ணிய பலங்களை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம், அது மூலமாக அந்த கல்யாணம் நடக்கட்டும் பிரார்த்திச்சா. அந்த மாதிரி நாம எல்லாரும் அவளுடைய சேவத்தை பிரார்த்திச்சா தர்மத்துக்கு என்னைக்கும் அழிவே வராது, ரொம்ப மகோன்னதமாக பிரகாசிக்கும், பரமக்ஷேமத்தை அடையலாம். பாரத தேசத்துக்கு பெருமை. கிஞ்சித் சுச்சரிதம் என்ன தேன துஷ்ட ஸ்திரலோக கிருத் அனுகிருஹாது கிருஹாது வைதர்பியா பாணிமச்சுதா அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. அவளுடைய க்ஷேமத்தை நாம் எல்லோரும் ஹிருதயபூர்வமாக பரம ஸ்ரேயஸா இருக்கணும் பிரார்த்திப்போம். வேதோக்தம் ஆயுகு அகண்டிதம் ஐஸ்வர்யம் அப்பிரதிகத்தம் ஆரோக்கியம். அதாவது தமிழ் சொல்றா ஒரு பிராசம் உண்டு, அதான் அழகா சொல்ல முடியும். அவளுக்கு தீர்காயுளும் ஜட காத்திரமும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் சீரும் சிறப்பும் பேரும் புகழும் உத்தரோத்தர அபிவிருத்தியும் கல்யாண பரம்பராவாப்தியும் மற்றும் சகல விதமான சௌபாகியங்களை அடைந்து அவர்கள் மகோன்னதமாக பிரகாசித்துக் கொண்டு புராண பிரவச்சனம் என்கிற வியாஜத்துல தர்ம பிரவச்சனமாக அவள் எப்போதும் நடத்தி கொண்டு சிரஞ்சீவியா இருந்தா நம்ம பாரத தேசத்துக்கே க்ஷேமம், நம்ம எல்லோருக்கும் க்ஷேமம். அவர்களும் எல்லோரையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாமளும் ரொம்ப பரம க்ஷேமத்தை அடைவோமாக.